அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது இப்போ பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லான்றதை பார்த்துடலாம். இப்போது 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். அப்புறமா இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்க்குறக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொருள்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி தூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பஜ்ஜிலாம் சுடுறோம்ல, அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கணும். மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்பயுமே பஜ்ஜிக்கு மாவு பிசைவோல அதே பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே பஜ்ஜிக்கெலாம் மாவு பிணைவோல அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு எண்ணெய் தடவுன தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேக வச்சு எடுத்துக்கிட்ட முட்டையை இதில் நடுவில் வச்சுக்கலாம். நான் பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு முட்டை வேணாலும் வைக்கலாம், இல்லாட்டி ஹாஃபாக கட் பண்ணி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். நம்ம முட்டை போண்டாக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ கடாயில் எண்ணெய் சூடு ஏறினதுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வெங்காயம், முட்டைக்கோஸ், முட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறனால டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.